புதுக்கோட்டையில் விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு மத்திய அரசு வரி விதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழக விவசாய சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த போராட்டத்தின் போது இதனை திரும்பப் பெற வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்பு இது தொடர்பான நகலை எரிக்க முயன்ற விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலுக்கு பொருத்த முடியுமா? விட்டு விடவும் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் கடந்த 2 நாட்களாக தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் அருவியில் குளித்து செல்கின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. 1867 கன அடியிலிருந்து 2117 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆற்றில் குளிக்க, துணி துவைக்க, கால்நடைகளை குளிக்க வைக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.